Hi friends, welcome to Raji's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த 40 நாள் லாக்டவுன்ல காய் வாங்குறதுல இருந்து எதுக்காகவும் நாங்கள் வெளியே போகவே இல்லை. அம்மாங்க ஊர் பக்கத்து ஊர் தான், அங்கே கூட நாங்கள் போகலை. எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ட்டு தான் நாங்கள் போகலை. ஆனால் ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்ட் அப்படின்னா நான் வந்து அம்மாங்க வீட்டுக்கு போயிடுவேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இத்தனை நாள் ஊருக்கு போகாமல் இருந்தது. 3வது தடவையாக லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆரஞ்ச் ஜோன் தான். சில தளர்வுகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நான் அக்காங்கெல்லாம் முடிவு பண்ணி ஊருக்கு போயிருந்தோம். அந்த சாட்டர்டே சண்டே எவ்வளோ ஃபன்னாக போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாட்டர்டே ஈவினிங்கில் இருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மாமா அவங்க தோட்டத்தில் மிளகா வந்து விலை இல்லாதனால செடியிலேயே பழுக்க விட்டுட்டாங்க. அம்மா வந்து மிளகாப்பொடி அரைக்க வத்தல் செய்கிறதுக்கு மிளகா வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் காட்டுக்கு வந்து மிளகா பறிக்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இடிச்சுக்குது. என்னம்மா பண்ணுவ? மிளகா காட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாரும் குளிச்சிட்டோம். இது எங்கள் பெரியக்கா பொண்ணு. அவளுக்கு மேக்கப் பண்ணுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ சூப்பராக மேக்கப் பண்ணுவா. அவ்வளோ டேலண்ட் அவளுக்கு. மாமாவங்க தோட்டத்தில் மல்லிகைப்பூவும் போட்டிருந்தாங்க. நாங்களாம் ஊருக்கு போயிருந்தனால கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாரு. அதை தான் கட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு பூ கட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நைட் டின்னருக்கு சப்பாத்திக்கு அம்மா தேய்ச்சிட்டு இருந்தாங்க. கண்மணி நானும் தேய்க்கிறேன், சப்பாத்தி போடுறேன் அப்படின்ட்டு உட்காந்து ஒரு பைப்பை வச்சு தேய்ச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கா. என்னது? என்ன எழுதியிருக்க? இது என்னது? போலீஸ். இது போலீஸ்க்காக பி. இது வந்து பீப்புள்றனால பீன்னு போட்டிருக்கியா? குட். இந்த ஆர்ட்டை செஞ்சவங்க என் பெரியக்கா பொண்ணும் கயல்விழியும் தான். நைட் எல்லாரும் சாப்பிட்டு தாயம் விளாட கிளம்பிட்டோம். இல்ல அது ஒரு இது தப்பா இருக்கும். ஆமா, ஒரு இது தப்பா இருக்கும். அது நெயில் பாலிஷ் பண்ண அடிச்சுக்குங்க. இங்கக்குள்ள போடு, இங்கக்குள்ள போடு, அங்க போடு. 4 போடு. 3 போடு. சண்டே மார்னிங் சமையலுக்கு என் பெரியக்கா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வெங்காயம் கட் பண்றியா? ஓஹோ, என்ன பண்ண போற? பிரியாணி செய்ய போறியா? பாப்பா, பிரியாணியா குழம்பா? இங்க பாரு. இது ஏன் சின்னக்கா வாஷிங் மிஷின் ரிப்பேரா போச்சுன்னு கையில துவைச்சிட்டு இருக்கா. அப்படி சமையல்லாம் அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டோட செய்வாங்க. நாங்கள்லாம் திடீர்னு கிளம்பி வந்தனால அம்மா மாவாட்டி வைக்கலை.
அதனால் காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்து ஒரே ரைஸாக வச்சுட்டோம். சோயா சங்க்ஸ் காளான் போட்டு ஒரு பிரியாணி, ஒயிட் ரைஸ், அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல் செஞ்சுருந்தோம். பிரியாணி நான் தான் செஞ்சேன். டவராவில் தம் பிரியாணி செஞ்சேன். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், தனி வீடியோவாக போடுறேன். வீட்டுக்குள்ளே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் பத்தாது. இந்த மாதிரி இலையில போட்டு சாப்பிட்றதா இருந்தால் வெளியே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இது என் தம்பி பையன் ரித்வின். கண்மணி பாப்பாவை என் மடியில் தான் உட்கார வைக்கணும்னு உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அது சிரிக்குது. ரித்வின் பாப்பா, அது தம்பியா பாப்பாவா? ஹக் பண்ணி ஒரு ஹக், ஒரு ஹக், ஒரு ஹக், ஒரு ஹக் பாப்பாக்கு, ஒரு ஹக். ஒரு கிஸ். டேய், இப்பயே என் பிள்ளைய கரெக்ட் பண்றியாடா? அடிச்சா. என்ன பாப்பா உச்சா அடிச்சிட்டானா? என்னாச்சு? யார் உச்சா அடிச்சா? பாப்பா உச்சா அடிச்சிச்சா? சொல்ல மாட்டியா? உச்சா இருந்தா சொல்ல மாட்டியா? கேளு. நீ சொல்லுவியா மத? எங்க போற நீ? எங்கடா போற? நீலாம் உச்சாவே அடிச்சது இல்லையா? போது வா. மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் ரவா கேக் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு தான் ரெடி பண்ணி அடுப்பில் வச்சிட்ருக்கேன். கத்தி வச்சு நல்லாட்டு எல்லா பழமே விழுந்து இதுதான் புடுங்குது. ஒண்ணு கூட விழுகல. உனக்கு பல்லு ஸ்ட்ராங்டி. உனக்கு பல்லெல்லாம் ஸ்ட்ராங்டி. அடி 6 மாசம் ஆடுது. பெரியக்கா பொண்ணுக்கு ரொம்ப நாளாக பல்லு ஆடிக்கிட்டே இருக்கு, விழுக மாட்டேங்குது. பல்லு வந்து தொடுக்கில் இருந்தனால அம்மா வந்து பிடுங்கிட்டாங்க ஒன்று. இன்னொன்று பிடுங்கிறதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம். அந்த பல்லு பாரு, அந்த பல்லு எத்திக்கிட்டு இருக்கலவா? ஈவினிங் பிள்ளைங்களாம் மருதாணி கேட்டுட்டே இருக்கவும் அக்கா அரைச்சி வச்சு விட்டுட்டு இருக்காங்க. நைட்டு வச்சா பிள்ளைங்க பாய் தலகாணி எல்லாம் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு ஈவினிங்கே வச்சு விட்டாங்க. அவ்வளோதான், இந்த விலாகு இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.